ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. ஏறக்குறைய உலகத்திலே அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு நமது நாடு. ஏறக்குறைய 140 கோடி மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அதிலே ஊழல் மலிந்திருக்கிறது. நமக்கெல்லாம் அபார திறமை இருக்கிறது. இந்த உலகத்திலேயே மகத்தான திறமை படைத்தவர்கள் நமது இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள், அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். ஆனால் இன்று நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? திறமை இருப்பவர்கள் எல்லாரும் சாதாரண நிலையில் தான் இருக்கிறார்கள். ஒலிம்பிக்கிலே பார்த்தால் ஒரே ஒரு தங்கப்பதக்கம், 2 தங்கப்பதக்கம், அதற்காக நாம் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏராளமான திறமைசாலிகள் இருக்கிறார்கள். சின்ன சின்ன நாடு, 1 லட்சம் 2 லட்சம் மக்கள் தொகை கொண்ட நாடுகள் எல்லாம் 10 தங்கங்கள் 20 தங்கங்கள் என்ற முறையிலே வெற்றி பெறுகிறது, தங்க பதக்கங்களை வாங்குகிறார்கள். விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும், அதே போல விஞ்ஞானத்துறையாக இருக்கட்டும், அனைத்து துறையிலும் ஊழல் மலிந்திருக்கிறது. எனவே மாற்றம் வேண்டும் என்பதற்காக இளைஞர்களாகிய நாங்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். அதே போல தமிழ்நாடு முழுவதும் இயற்கை வளம் இன்று கொள்ளையடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான இயற்கை வளம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் தடுப்பதற்காக நாங்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறோம். இன்று சமூக ஆர்வலர்கள் அனைவரும் படுகொலை செய்யப்படுகிறார்கள். சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கிடக்கிறது. இதற்கெல்லாம் ஒரு மாற்றம் வேண்டும். அதற்காக எங்களை ஆதரியுங்கள், ஆட்டோ சின்னத்திற்கு வாக்களியுங்கள். எங்கள் நாடாளு மக்கள் கட்சியின் வேட்பாளர் நமது ஈரோடு கொல்லம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர். ஏற்கனவே ஏராளமான மக்கள் நல பணிகளை செய்திருக்கிறார். உங்களுக்கு 2 நாட்களுக்கு முன்பு இங்கு நாங்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் நாடாளு மக்கள் கட்சியின் எச்சரிக்கை கொடுத்திருந்தோம். எந்த ஒரு கட்சியும் வேட்பாளருடைய செல்போன் எண் போடுவதில்லை. ஆனால் எங்கள் நாடாளு மக்கள் கட்சியின் தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் மற்றும் வேட்பாளருடைய செல்போன் எண் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் எங்களுக்கு கண்டிப்பாக அழையுங்கள். நாங்கள் மக்கள் பணி செய்ய காத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும் நாங்கள் மக்கள் பணி செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே நாடாளு மக்கள் கட்சிக்கு வாக்களியுங்கள், ஆட்டோ சின்னத்தை வாக்களியுங்கள். வாக்குப்பதிவு எந்திரத்திலே 5வது சின்னமாக எங்கள் நாடாளு மக்கள் கட்சியின் ஆட்டோ சின்னம் இருக்கிறது. மறக்காமல் வாக்களியுங்கள். உங்களின் பொன்னான வாக்குகள் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தையும் அதிகாரத்தையும் கொடுக்கும். இன்று ஜனநாயக நாட்டிலே ஒரு கட்சி எவ்வளவு வாக்குகள் வாங்குகிறது என்பதை பொறுத்துத்தான் அவர்களுடைய முன்னேற்றம் இருக்கிறது. நாங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஏராளமான மக்கள் நல பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இன்று ஒவ்வொருவரும் காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் காமராஜர் ஐயா எப்படி இருந்தார்? இன்று அரசியல் என்றாலே ஊழல் என்றுதான் இருக்கிறது. இன்று ஆளக்கூடிய கட்சியாக இருக்கட்டும், ஏற்கனவே ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், காசு மட்டும் கொடுக்கவில்லை என்றால் டெபாசிட்டே வாங்க மாட்டார்கள். ஓட்டுக்கு காசு கொடுக்கலாம், டெபாசிட்டே வாங்க மாட்டாங்க. அதுக்கு பயந்துகிட்டு தான் இன்னைக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டு இருக்காங்க. உண்மையிலே நீங்க மக்கள் பணி செஞ்சிருந்தா எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குறீங்க? ஏன் காசு கொடுக்குறீங்க? பயம். ஒரு டெபாசிட்டே வாங்க மாட்டீங்க, உங்களுக்கு தெரியும். அதனாலதான் நீங்க ஓட்டு காசு கொடுக்குறீங்க. உண்மையிலேயே மக்கள் பணி செஞ்சிருந்தா தேவையில்லையே, மக்களாக நீங்களே அழகா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருப்பீங்க. நாங்களும் இங்க வந்து இந்த மாதிரி தேர்தலில் போட்டியிட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. இது போன்ற தேர்தல் பிரச்சாரம் இங்கு நடந்திருக்காது. எனவே ஊழலுக்கான முதல் காரணம் ஓட்டுக்கு காசு வாங்குறது தான். முதல்ல ஊழலுக்கு இந்த ஜனநாயகத்தை குழி தோண்டி பிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் எதுன்னா, ஓட்டுக்கு காசு வாங்கி அந்த யாருக்கு காசு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போறதுதான். இங்க நாட்டில் மாற்றம் வேண்டும் என்றால் நேர்மையானவர்களுக்கு வாக்களியுங்கள். கண்டிப்பாக இந்த நாட்டிலே மிகப்பெரிய மாற்றம்
மாற்றம் ஏற்படும். நாம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் நல்ல தலைவர் வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க நேர்மையா தான் இருக்கோம், உண்மையா தான் இருக்கோம், உண்மையா மக்கள் பணி செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மறந்து விடாதீர்கள் பெரியோர்களே, உங்களின் பொன்னான வாக்குகளை நாடாளு மக்கள் கட்சியின் வேட்பாளர் மா கந்தசாமி அவர்களுக்கு ஆட்டோ சின்னத்தில் வாக்களிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.